ஏழை அக்கங்கட்ட கோவ மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம்னா, என் தங்கமயில் ஃபேமிலி. நம்ம எல்லாரும் தெரிஞ்சு எல்லா கை ஃபேமிலி பற்றி வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பேசுகிற எல்லாமே தெரியும். ஏன்னா இளவரசனே என்னண்ணே மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சிங்களா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஒரு 4 நாள் நல்லா இருக்கியா, 5ஆம் பக்கம் எவன் எங்கே செய்யணும் வைக்கணும்னு தெரியல, திடீர்னு புதுசாக ஒவ்வொன்றை கிளப்பி வச்சுக்கிறியா. இப்போ தானே தங்கச்சி கூட சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறதும், வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதும், சந்தோஷமாக இருக்கிறதும், மரும பிள்ளைய எல்லாம் பார்க்குறதுமா இருந்தியா, குடிக்காம வைக்காமல் நாளால் இருந்தியா. இப்போ திருப்பியும் இப்போ கொண்டு தங்கச்சியை கொண்டு அவள் அம்மா வீட்டில் விட்டுருக்கிய, எதுக்கு? திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாச்சா? இப்போ குடிக்க ஆரம்பிச்சாச்சா மறுபடியும்? இப்போ நீங்கள் லைவ் போட்டு உட்காந்துருக்கியா. உங்களை திருத்தவே முடியாதானே, நல்லா தானே இருக்கியா. திடீர்னு ஏன் இப்படி வேலையில் போகிற பாம்பு கணக்கு இப்படி வளைஞ்சு உள்ள ஊடி போயிருக்கீங்களா? எதுக்கு இப்படி? நல்லா தானே இருந்தியா. தங்கச்சியை நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நிற்கல. இப்படி யார் எதுவும் செய்யணும்னு வச்சாலும் எனக்கு தெரியல. நான் முதல்ல நல்ல மந்திரவாதியை கொண்டு உங்களை கொண்டு பார்க்கணும் கோயிலில். நீங்கள் தம்பி மேலே வருத்தப்பட்டாலும் சரிதாம்ண்ணே. இளவரசனை இப்படிலாம் பண்ணாதீங்க. தங்கச்சி பாவம் சந்தோஷமாக நல்ல 4 பேர் மாதிரி நல்ல குடும்பமாக நல்ல ஒரு பேர் வாங்கின குடும்பமாக இருந்து நம்ம வாழணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இளவரசனே. அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன். சந்தோஷமாக தங்கச்சி கூட வாழுங்க. இந்த மாதிரி தப்பான பழக்கங்கள் எதுவும் வைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட்டணி உங்களை கட் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு நம்ம வாழணும்னு நினப்பான். சில கெட்ட ஃப்ரெண்ட்ஸு இவன் வாழானே அவனை அழிக்கணும்னு நினப்பான். நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட கூட்டணி போடுங்க. தங்கச்சி பிடிக்காத காரியம் பண்ணாதீங்க. முதல்ல பிள்ளைய நல்லா பாருங்கள், வேலை வெட்டியை பாருங்கள், குடிக்காதே அவங்களாம் சொல்லிவிட்டேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிருங்க.